வெல்கம் டு சினிமா 123. இன்றைக்கி நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம்னா த பேஷண்ட் ஸ்டோன். ஒரு பொண்டாட்டி தன்னோட புருஷன்கிட்ட சொல்லக்கூடாத ரகசியத்தை சொல்கிறா. அதனால அந்த புருஷன் பொண்டாட்டியவே கொல்ல பார்க்குறான். அப்படி என்ன அந்த ரகசியத்தில் இருக்குது? வாங்க நம்மளும் அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவளுக்கு ஏறக்குறைய ஒரு 30 வயசு இருக்குங்க. இந்த பக்கம் அவளோட ஹஸ்பண்ட், அவருக்கு ஒரு 45-50 வயசு இருக்குங்க. இவ்வளோ வயசில் டிஃப்ரென்ஸில் தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவர் பார்த்தோம்னா கோமா ஸ்டேஜில் இருக்கார். ஏன்னா ஒரு சண்டையில் பார்த்திங்கன்னா குண்டு அவருக்கு தொண்டையில் இறங்கியிருக்கு. அதனால இருந்தே கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார். அவரால் பேசவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுங்க. கிட்டத்தட்ட நடப்பினமாக இருக்கார். எப்படியாச்சும் நம்ம புருஷன் நம்மக்கிட்ட வந்துட மாட்டானான்னு சொல்லிட்டு இவங்களும் ஏகப்பட்ட வைத்தியமும் பண்ணுறாங்க. ஆன்மீக நம்பிக்கையும் இவருக்கு இருக்குங்க. எப்படியாச்சும் ஒரு நாளாச்சும் நம்ம புருஷன் நம்மக்கிட்ட பேச மாட்டானா, நம்ம கூட வாழ மாட்டானான்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்காங்க. அந்த ஏரியாவில் ஒரு சாமியார் இருப்பாருங்க. அவர் பேர் முல்லா. அவர் நம்ம ஹீரோயின் கிட்ட ஜபம் பண்ணு, இந்த தாயத்தை இது நல்லா கட்டி விடு, 2 வாரத்தில் பாரு உன் புருஷன் எந்திரிச்சும் கூட நல்லா வாழ்வாப்பில், நீ ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லிட்டு போகிறாரு. இவ்வளோ எல்லாமே பண்ணுறாங்க. 2 வாரமும் போகுதுங்க. ஆனால் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாதுங்க. ஏன் கண்ணும் கூட சிமிட்ட மாட்டேங்கிறாருங்க. ஆனால் இவ்வளோ நம்பிக்கையோடு சாமியை கும்பிட்டுட்ருக்கா. என்னைக்காச்சும் என் வாழ்க்கையில் ஒரு விளக்கேற்று சாமி, எத்தனை நாளைக்கு தான் இந்த கஷ்டம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. இவங்களுக்கு 2 குழந்தைங்க. 2 குழந்தைங்குமே பெண் குழந்தைங்க தான். சரி மருந்து கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. பார்த்தோம்னா குறுக்க மறுக்க இராணுவ வண்டிகள் தான் போயிட்டுருக்கு. ஏன்னா ஃப்ரான்ஸ் இவங்க நாட்டு மேலே படையெடுத்துட்டுருக்கு. எந்நேரமும் போர் வரலான்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக இருக்குது. அதையும் மீறி தான் இவங்க மருந்து கடைக்கு வராங்க. மருந்து கடைக்காரங்களோ இருந்துட்டு, நீ இன்னும் பழைய பேலன்ஸ் கொடுக்கலாமா, அதெல்லாம் செட்டில் பண்ணுமா, அப்போ தான் நாங்கள் புது மருந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த விஷயமும் புருஷன்கிட்ட சொல்லிட்டு புலம்பிட்டு அழுதுட்டுருக்காங்க. அந்த புருஷனுக்கு சாப்பாடே பார்த்திங்கன்னா சர்க்கரையும் உப்பும் சேர்ந்து கலந்து கிட்டத்தட்ட குளுக்கோஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தண்ணியை தான் மெல்லமாக டியூப் வழியில் வாயோரத்தில் வச்சுட்டு, ஏன்னா சொட்டு சொட்டாக போகும், எப்படியாச்சும் நம்ம புருஷனை காப்பாற்றிடலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ தான் இருந்துட்டு காசு வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது. சரி எனக்கு இந்த ஊரில் தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் என்னோடய ஆன்ட்டி தான், நான் அவங்கள போய் பார்த்துட்டு வந்துடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்குறாங்க. அப்புறம் இவங்களே ரியலைஸ் பண்ணிட்டு, நான் போய் உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்குறேன்னே, உங்களுக்கு தான் நான் பேசுகிறது கூட உங்களுக்கு கேட்குதான் கூட எனக்கு தெரியல, சரி நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அங்கே பார்த்தோம்னா வேற ஒரு பாட்டி தான் இருக்காங்க. அவங்க சிடுக்கு வெடுக்குன்னு, ஏன் கதவும் கூட பாதியாக தாங்க திறக்கிறாங்க, இங்கெல்லாம் அப்படி யாருமே இல்லைம்மா, நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறாங்க. எனக்கு இருக்கிற ஒரே ஆன்ட்டி, ஏதாச்சும் கஷ்டம்னா அவங்கக்கிட்ட தான் போய் நான் கேட்பேன். இப்போ அவங்களும் இல்லை. இப்போ நான் காசுக்கு என்னையா பண்ணுவேன்? நான் பேசுகிறது உனக்கு கொஞ்சமாச்சு கேட்குதா ஐயா? ஏண்டா ஆண்டாவா என்னை இப்படி சோதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிச்சுக்கிறாங்க. நீங்களே சொல்லுங்கள், ஒரு 30 வயசில் ஒரு பொம்பளைக்கு இவ்வளோ கஷ்டம் வரலாமா? புருஷனும் நடப்பணும், காசு வசதியாச்சும் இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா அதுவும் கிடையாதுங்க. உங்கள் அம்மா உன்னை கண்டுக்கவே இல்லை, உன் தம்பிக என்னாச்சு அண்ணனுக்கு சொல்லிட்டு பார்க்கவும் கூட கிடையாது. போர் வரப்போகுதுன்னு தெரிஞ்சவனே ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. எல்லாம் கோல பசங்க. கொஞ்சமாச்சும் நினச்சி பார்த்தாங்களா, நம்ம பையனுக்கே கை கால் வராமல் இருக்கானே, மருமக என்ன பண்ணுவா, 2 சின்ன குழந்தைங்க இருக்கே, ஏதாச்சும் கொஞ்சமாச்சு அவங்க மனசில் கொஞ்சமாச்சும் ஈரம் இருக்கா? எதுவுமே கண்டுக்கல. ஆனால் நீ என்ன பண்ண? நீ உங்கள் அம்மாக்காக சண்டை போட்டு தான் இப்படி நீ படுத்துட்ருக்க. எவனோ ஒருத்தவங்க அம்மாவை பற்றி தப்பாக பேசினா அவங்ககிட்ட சண்டைக்கு போனேன், அவன் கன்னெடு சுட்டுட்டான், நீ இப்போ கோமா ஸ்டேஜில் படுத்த. கொஞ்சமாச்சும் எங்களை பற்றி நீ யோசிச்சிருக்கியா? இல்லை உங்கள் அம்மா பையன் நமக்காக தானே சண்டை போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாச்சும் இறக்கம் பட்டாங்களா? அவங்க உயிர் காப்பாற்றிக்கிட்டோம் சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க. இப்போது நானும் குழந்தைங்க தான் அனாதையாக நிற்கிறோம். யோ கொஞ்சமாச்சும் உனக்கு கேட்குதாயான்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்காங்க. குழந்தைங்களும் இருந்துட்டு, அப்பா எப்போம்மா நம்ம கூட விளாடுவார், என்னை எப்போம்மா ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவாருன்னு சொல்லிட்டு ஆசையாக கேட்டுட்ருக்காங்க. எல்லாம் கூடி சீக்கிரத்தில் நடக்கும், நீ போய் தூங்குங்க அப்படிங்கிறாங்க. காலையிலேயே விடிஞ்சிருதுங்க. இப்போ முல்லா வராரு. வந்தவொடனே ப்ரேயர் பண்ணணும், கதவு தரமா அப்படிங்கிறாங்க. இல்லை இன்றைக்கி ப்ரேயர் வேண்டாம், நான் கொஞ்சம் சுத்தபத்தமாக இல்லை அப்படிங்கிறாங்க. அவர் என்னாச்சுமா, ஏம்மா அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி கேள்வி கேட்டுட்ருக்காரு. யோ நான் பீரியட்ஸியா, தயவு செஞ்சு ஒரு வாரம் கழிச்சு வாயான்னு சொல்லிடுறாங்க. அவர் ஓ சாரிம்மா. இந்த பக்கம் குழந்தைங்களும் இருந்துட்டு அப்பா மேலே ஆசையாக விளாண்டுருக்காங்க. அப்படி விளாண்டுருக்கும்போது ஒரு குழந்தை இருந்துட்டு வாயில் இருக்கிற டியூப் எடுத்து போட்டு வாய்க்குள்ளே விரல் விட்டு ஆடிட்டுருக்கு. உடனே அம்மா அதை பார்த்துட்டு பயப்படுறாங்க. உடனே குழந்தைங்களை தூக்கி இந்த பக்கம் விட்டுட்டு டியூப் எடுத்து மறுபடியும் வாயில் வச்சுட்டு மூச்சு இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தோம்னா மூச்சு இருக்குங்க. அப்போ தான் வீட்டுக்கு வெளியில் இருந்துட்டு எல்லாருமே பத்திரமா இருங்க, உள்ளுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் இங்கே போர் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே அந்த 2 குழந்தைங்களை கூட்டிகிட்டு வீட்டுக்கு நடுவுலேயே ஒரு அண்டர் கிரவுண்ட் ஏரியா இருக்குங்க, அங்கே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. பார்த்தோம்னா வெளியில் ஒரே துப்பாக்கி சத்தம், பாம்பு சத்தம் எல்லாமே கேட்குது. இவங்களுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. குழந்தைகளை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே டைட்டாக உட்காந்துட்டு இருக்காங்க.
எல்லா சத்தமுமே அடங்கின பிறகு ஐயோ புருஷனுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு மேலே வந்து பார்க்குறாங்க. பார்த்தோம்னா ஃபுல்லாக தூசியாக இருக்குங்க. எல்லாம் தட்டி விட்டு ஐ ட்ராப்ஸ் மருந்தெல்லாம் ஊற்றிட்டு புருஷனை எல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக செட் பண்ணி வச்சிடுறாங்க. திடீர்னு பார்த்தோம்னா அங்கே ஒரு டேங்கரில் போகுதுங்க. ஐயோ மறுபடியும் போர் போகுதுன்னு சொல்லிட்டு புருஷனுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க மேலேயே வந்து கட்டி பிடிச்சி படுத்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் வந்து குழந்தைங்களுக்கு என்ன ஆச்சோன்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஓடி வந்து பார்க்குறாங்க. பார்த்தோம்னா குழந்தைங்களுக்கு ஒன்றுமே ஆகலைங்க. ரொம்ப நேரமாச்சு சத்தமே காணமே சொல்லிட்டு வெளியில் வந்து பார்க்குறாங்க. பார்த்தோம்னா வந்து எல்லா வீடுமே வந்து இடிஞ்சு கிடக்குங்க. நம்ம வீட்டுக்கு என்ன ஆச்சோன்னு சொல்லிட்டு மேலே போய் பார்க்குறாங்க. பார்த்தோம்னா வீடு பூரா வந்து தூசியாக இருக்குங்க. எல்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. குரான் மேலேயும் தூசியும் இருக்குங்க. அதையும் க்ளீன் பண்ணிட்டு எல்லாம் சரி பண்ணிகிட்ருக்காங்க. யோ நீ தனியாக இங்கே இருந்துக்குவியா, குழந்தைங்க வேறு கீழே இருக்கியா, நான் குழந்தைய பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ தான் வீட்டுக்கு 3 பேர் வராங்க முகமூடி போட்டு. வந்து இவனை எழுப்ப பார்க்குறாங்க. பார்த்தா இவன் எந்திரிக்கவே மாட்டேங்கிறான். உடனே அவன் கட்டிகிட்டு இருந்த வாட்சு மோதிரமெல்லாம் எடுத்துக்கிறாப்புல. இன்னொருத்தனும் இருந்துட்டு ஐயோ இங்கே பொம்பளை இருக்கும் போல் இருக்கியா, பொம்பளை ட்ரெஸ் எல்லாம் இருக்குது, நம்ம யாருன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கிறான். அப்போ தான் ஒருத்தன்ட்டு அங்கே பைபிள் இருக்கிற நோட் பண்ணுறான். ஐயோ இவன் நம்மாலையா, உண்மையான முஸ்லீம் போல் இருக்குது, வா நம்ம வேறு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வேறு வீட்டுக்கு போயிடுறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து வீட்டுக்கு வந்து பார்க்குறான். பார்த்தோம்னா புருஷன் கட்டியிருந்த வாட்சு மோதிரம் வீட்டில் சில பொருட்கள் எல்லாம் வந்து காணாமல் போயிருக்கு. நல்லாவே தெரிஞ்சிச்சு யாரோ வந்திருக்காங்க, வீட்டையே சல்லடை போட்டு சளைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. வெளியில் வந்து பார்க்குறோம். அவங்க ஒரு அம்மா வந்து பயங்கரமாக அழுதுட்டுருக்கு. என்னன்னு சொல்லி விசாரித்தோம்னா அந்த வீட்டில் இருக்கிற ஆம்பளை பொம்பளை குழந்தைங்க யாரையுமே இறக்கமே பார்க்காம கட்டி தலைகீழ தொங்க போட்டு கொண்டிருக்காங்க. இதுக்கு மேலே இருந்தால் எங்கள் ஆபத்துன்னு சொல்லிட்டு குழந்தைங்க கூட்டிகிட்டு ஆன்ட்டி வீட்டுக்கே போகிறாங்க. அங்கே போய் கதவு தட்டுறாங்க. பத்தாவது கிளவி தான் வந்து கதவு திறக்குது. எங்கள் ஆன்ட்டியோட அட்ரஸ் ஏதாச்சும் கொடுத்துட்டு போனாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க மடான்ட்டு வந்து கதவை சாத்திடுறாங்க. இவங்களுக்கு எங்கே போகிறதுனே தெரில. அதே படிக்கட்டில் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அந்த அம்மாவும் வந்துட்டு அட்ரஸ் இந்தாம்மா, இந்த அட்ரஸ்க்கு போய் பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்களும் அந்த அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சி அத்தையை பார்த்துடுறாங்க. கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிக்கிறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விபச்சார தொழில் தான் பண்ணுறாங்க. ஆமாம் நீங்கள் எப்படி இந்த தொழிலுக்கு வந்தீங்கன்னு சொல்லி கேட்குறா. இந்த உலகம் என்னென்னே தெரியாதக்குள்ளேயே வந்து என்னை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கம்மா, அதுவும் அவன் பணக்காரங்கிற சொல்லி ஒரே ரீசனுக்காக. நானும் சந்தோஷமாக தான் வாழ்ந்தேன். 2 வருஷம் கழித்து எனக்கு குழந்தையே இல்லைம்மா. அவனுக்கும் தெரிஞ்சு போச்சு இவனால் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். எனக்கு எங்கே போகிறது என்ன பண்ணுறதுனே தெரியல. நானும் அதே வீட்டில் தான் இருந்தேன். அப்போ தான் அவன்ட்டு எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கோ நீ அப்படின்னு சொல்லிட்டு என்னை அங்கே அனுப்பிச்சி வச்சுட்டான். நானும் மாமனார் மாமியார் தானேன்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு பணிவிடை செஞ்சுட்டு நானும் அப்படியே காலத்தை ஓட்டிடலான்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். ஆனால் எப்போ எனக்கு வந்து குழந்த பிறக்காதுன்னா ஒரு மலடின்ட்டு என் மாமனாருக்கு தெரிஞ்சதோ அப்போ இருந்து அந்த நாய் என் மேலேயே வந்து பாய ஆரம்பிச்சிட்டான். நானும் ஒரு நாள் சரியாயிரும் 2 நாள் சரியாயிரும்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சு. என்னால் வந்து அந்த கோவத்தை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. ஒரு நாள் கோவப்பட்டு கத்தி எடுத்து தலையிலேயே வந்து வீசினேன். தலை துண்டாக போயிடுச்சு. நானும் இதுக்கு மேலே உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தற்கொலை முயற்சி பண்ணேன். ஆனால் அந்த ஆண்டவன் என் மேலே கருணை கூட காட்டலை, எனக்கு அந்த வலியும் விடலை. சரி வேறு என்ன பண்ணுறது, வேலைக்கு போயாச்சும் பொழைச்சிக்கலாம்னு சொல்லி பார்த்தோம்னா நான் படிக்கலை. ஆனால் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக நம்ம வேறு ஏதாச்சும் வேலை பண்ணி தான் ஆகணும். என்கிட்ட இருக்கிற ஒரே சொத்து என் உடம்பு மட்டும்தான், வேறு வழி இல்லை. சரி இது வித்தாச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தாம்மா இன்றைக்கி வரைக்கும் நான் சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இதுவும் ஒன்றும் விடாமல் வந்து ஹீரோயின் வந்து புருஷங்கிட்ட வந்து சொல்லி அழுதுட்டுருக்கா. என் வாழ்க்கை தான் கஷ்டம்னு சொல்லி பார்த்தோம்னா அத்தையோட வாழ்க்கையும் கஷ்டம். இந்த ஆண்டவன் ஏன் எல்லாத்துக்கும் இப்படி கஷ்டம் கொடுக்குறான்? யோ உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஐயா, உன் தம்பிகை என்னை அடைய பார்த்தானுங்கய்யா. நீ மட்டும் செத்துருந்தான்னு வச்சுக்கோவேன், என்னை எப்போவும் வந்து எங்கள் அத்தை மாதிரியே என் வாழ்க்கையை இயக்கியிருப்பாங்க. ஆனால் நீ சாகவும் இல்லாமல் பிழைக்கவும் இல்லாமல் நடுவில் ஒரு கோமா ஸ்டேஜில் இருந்த பார்த்தியா, அதனால தான் ஏன் என்னை விட்டு வச்சுருக்கானுங்க. அதுக்குள்ளே இந்த போரும் வந்துருச்சு, ஓடி போயிட்டானுங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஐயா, 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ சண்டைக்கு போகிறேன்னு சொல்லி போயிட்ட. அப்போ இருந்தே வந்து உன் தம்பிகை வந்து என்னை அடைய பார்த்தானுங்க. என்னை பற்றி ஊர் பூரா தப்பாக வந்து பேசிட்டானுங்க. ஆனால் இதை கேட்டிருந்த உங்கள் ஆத்தாக்காரி ஒன்றுமே கேட்கல, கல் மாதிரி இருந்தாயா. உனக்கு எனக்கு கல்யாணமாகி 10 வருஷம் ஆச்சியா. ஆனால் உருப்படியாக நம்ம வாழ்ந்தோம்னா 2 வருஷம்தாயா. ஏன் என்கேஜ்மெண்ட் பண்ணும்போது கூட நீ இல்லை, உன் ஃபோட்டோ வச்சு தான் வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணாங்க. சரி கல்யாணத்துக்குள்ளேயாச்சும் உன்னை பார்க்கலான்னு சொல்லி பார்த்தேன். கடைசியில் கல்யாணத்துக்கு கூட நீ வரலையா. அப்போவும் ஃபோட்டோ வச்சு தான் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. நானும் நீ இன்றைக்கி வருவேன் நாளைக்கு வருவேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இது பத்தாவதுக்கு உங்கள் ஆத்தாக்காரி எனக்கு வெளியில் கூட விட மாட்டாயா, நான் கற்பூரையே இருக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ பயம் அவளுக்கு. ஒரு நாள் நீ வந்த, நான் ஆசையாக ஜன்னல்கிட்ட இருந்து உன்னை பார்த்துட்டே இருந்தேன். அப்போ என் மனசு எப்படி இருந்துச்சு தெரியுமா, 1000 பட்டாம்பூச்சிகள் என் மனசுக்குள்ளே பறந்துகிட்டே இருந்துச்சியா. ஆனால் நீ என் கண்ணை பார்க்கல,
ஏன் என்ன கூட நீ சரியாக பார்க்கல, நீ பாட்டில் பேசாமல் உள்ளே போயிட்ட. நானும் பக்கத்தில் வந்து உட்காந்தேன். எனக்கு என் மனசுக்குள்ளே எவ்வளோ படபடப்பாக இருந்துச்சு தெரியுமா? முதல்ல ஒரு ஆம்பளை பக்கத்தில் உட்காடுறோமே, அவங்கெல்லாம் எப்படி பேசுவாங்க, நம்ம எப்படி அதுக்கு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1000 கேள்விகள் என் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. அப்போ தான் உன் கண்ணை பார்த்தேன். அதில் காதலே இல்லையா, யாரை குத்தலாம் யாரை கொல்லலாம்னு சொல்லிட்டு ஒரு கொடூரம் தாயா இருந்துச்சு. அப்போ கூட எனக்கு வந்து உன்னை பிடிச்சிருக்கான்னு சொல்லி எனக்கு கேட்க தெரியலையா? ஏன் இப்போ கூட என்னை உனக்கு பிடிக்குமையா? ஐயோ, நான் வேறு சாப்பாடு வச்சுட்டு நான் பாட்டில் உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. என் சின்ன வயசு கதை பற்றி உனக்கு தெரியுமாய்யா? நீ நல்லா இருக்கும்போது கேட்டதே கிடையாது. நான் இப்போ சொல்கிறேன், ஆனால் உனக்கு அது கேட்குமாங்கிறது தெரியாது. எங்கள் அப்பா பெரிய சூதாடியா, காடை சண்டை விடுவார், தோற்று போவார். வீடு வச்சார், தோத்தார். நகை வச்சார், தோத்தார். கடைசியில் கடன் வாங்கினாரியா, அதுலேயும் தோற்று தான் போனார். வேறு வழியே இல்லாமல் எங்கள் அக்காவுக்கு அப்பா 13 வயசுயா, காசு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கிழவனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. வந்த காசையும் வச்சு உருப்படலை, அதுலேயும் காடை வாங்கிட்டு வந்தார். எங்கே என் வாழ்க்கையே அக்கா மாதிரியே இருமோன்னு சொல்லிட்டு என் கையாலேயே அந்த காடையை கொண்டேன். அதை பழைய பூனை மேலே போடலான்னு சொல்லிட்டு பூனைக்கு சாப்பிட்றதுக்காக காடையை கொடுத்தேன். அப்போ அது கீர்ச்சியா. இந்த தழும்பு எப்படி வந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா ஐயா? ஒரு வாட்டியாச்சும் நீ கேட்டிருப்பியா? எங்கே என் மூஞ்சியை பார்த்தா தானே நீ கேட்குறதுக்கு? ஆமாம், நான் எதுக்கு இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன்? எங்கள் அத்தை கிட்ட கூட நான் சொன்னதில்லை. நீ என்ன எனக்கு பண்ண? என் மேலே இறக்கப்பட்டியா, இல்லை எனக்கு சுகம் கொடுத்தியா, இல்லை பொண்டாட்டின்னு சொல்லிட்டு ஒரு மரியாதையாச்சும் கொடுத்தியா? எதுவுமே பண்ணது கிடையாது. நீ எல்லாம் உயிரோடு இருக்கிறதுக்கு நீ செத்தே போகலான்னு சொல்லிட்டு டக்குன்ட்டு அந்த வாயில் இருக்கிற டியூப்பை பிடிக்கிட்டு நேராக அழுதுகிட்டே வந்து வீட்டை விட்டு வெளியில் போயிடுறாங்க. அத்தை கட்டி பிடிச்சிட்டு அழுதுன்னு அழுகிறா. இப்போல்லாம் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் தனியாக பேச ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஏதாச்சும் நடந்துருமோன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறான். அப்போ தான் அத்தர்ன்ட்டு சின்ன வயசில் எங்கள் அப்பா ஒரு கதை சொல்லுவார். எங்கள் ஊரில் வந்து பொறுமைக்கல்லுன்ட்டு ஒரு கல் இருந்துச்சு. அது ஆக்சுவலாக வந்து மந்திரக்கல். அது முன்னாடி வந்து யார் நின்று அவங்களோட கஷ்டம், சோகம், துக்கம், பண்ண பாவம் இதெல்லாம் வந்து சொன்னோம்னா கல்லெல்லாம் கேட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அந்த கல் வெடித்து சிதறிடும். அப்படி சிதறிச்சுன்னா வந்து நம்ம கஷ்டமெல்லாம் தீந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே நம்பிக்கை தான் நான் உன்கிட்டையும் சொல்கிறேன். நீயும் வந்து உன் புருஷனை வந்து கல்லான்னு நினச்சி நீ சொல்லு, உன் கஷ்டமும் தீந்துரும் அப்படிங்கிறாங்க. இவங்களும் புருஷனுக்கு என்னாச்சுன்னு சொல்லி பார்க்க வரா. பார்த்தோம்னா அவன் இன்னும் சாகலைங்க, உயிரோடு தான் இருக்காப்புல. உடனே டியூப் எடுத்து வாயில் வச்சுட்டு உடம்பெல்லாம் வந்து தண்ணி வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டுட்டு அப்போ தான் ஐயா உனக்கு வந்து நான் ஆசையாக வந்து முத்தம் கொடுத்ததே இல்லை, நான் ஒரு முத்தம் கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியில் உதட்டில் எல்லாம் கொடுத்துட்டு நீ தாயா என் கல், என் பொறுமை கல்லையா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பேனிக் ஆயிடுறாங்க. அப்புறம் திடீர்னு நார்மல் மோடு வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. கல்யாணமான புதுசில் வந்து நீ கொஞ்ச நாள் தான் என் கூட இருந்த, அப்புறம் நீ சண்டைக்கு போயிட்ட. உங்கள் அம்மா என் காது படையே வந்து பேசுவாங்க, இவ்வளோ நாள் ஆச்சு இவளுக்கு இன்னும் குழந்த பிறக்கலன்னு சொல்லிட்டு பேசாமல் இவனுக்கு ஒரு 2வது கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா கூட முடிவெடுத்தாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையா, நான் அப்படி அழுவேன். சரி எங்கள் பிறந்த வீட்டுக்காச்சும் போகலான்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே கண்டிப்பாக நீ சேர்க்கவே மாட்டாங்க. அப்போ தான் நான் ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது வெளியிலேருந்து கூப்பிட்ற சத்தம் கேட்குது. யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா முல்லா. அம்மா இங்கேருந்து பத்திரமா இருந்துக்கோங்க, மறுபடியும் குண்டு போட போகிறாங்க, எல்லாம் சேஃப்டியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. வீட்டுக்குள்ளே வந்துட்டு புருஷனை சுற்றி தலகாணி எல்லாம் வந்து வச்சு சேஃப்டி பண்ணிவிட்டு இவங்களும் அத்தை வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு இவங்க மனசெல்லாம் வந்து இங்கேயே இருக்குது, புருஷனுக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து மறுபடியும் வந்து புருஷனை பார்க்குறதுக்காக வராங்க. பார்த்தோம்னா ஒன்றுமே ஆகலை. இப்படியே விட்டுட்டு போனோம்னா யாராச்சும் உன்னை கொண்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளாரையே வந்து ஒரு சின்னதாக ஒரு இடம் இருக்கும். சரின்னு சொல்லிவிட்டு அங்கே இழுத்துட்டு வந்து புருஷனை வச்சு அவனுக்கு சக்கரை தண்ணியும் கொடுத்து சுற்றி பெட்டு, தலகாணி, போர்வை எல்லாம் போற்றி சேஃப்டி பண்ணி வச்சிடுறாங்க. கிளம்பலான் இருக்கும்போது அங்கே ஒருத்தர் வந்துடுறாருங்க துப்பாக்கியோட. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே கத்தி எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிறான். இந்த விஷயம் வந்து அந்த கிழவனுக்கு தெரியாதுங்க. அவனும் ஜன்னல் அடிக்கடி எட்டி பார்த்துட்டே இருக்கான். யாரான்னு சொல்லி பார்த்தோம்னா இவனுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டுங்க, சின்ன பையன். அவனை கூப்பிட்டு டேய் நீ வெளியிலேயே இருந்து யாராச்சும் வராங்களான்னு பார்த்துக்கோ, உள்ளேருந்து என்ன சவுண்டு வந்தாலும் நீ இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறப்பல அதுலேருந்தே தெரிஞ்சுது பெருசு வந்து இன்னைக்கு பாய போகுதுன்ட்டு. ரொம்ப நல்லா வராட்ட. ஏம்மா யாருமே இல்லையாம்மா இங்கே, நீ மட்டும்தான் தனியாக இருக்கியா, உன் புருஷன் நல்லா எங்கம்மா அப்படின்னு கேட்குறாப்புல. எனக்கு யாருமே இல்லைங்க, என் 2 குழந்தைங்க வந்து என் அத்தை கிட்ட கொடுத்து வளர்த்திட்டு இருக்கேன். நான் தான் வந்து இங்கே உடம்பை விற்று சம்பாதிச்சிட்ருக்கேன், அந்த 2 குழந்தைங்கள காப்பாற்றணுமில்லாங்க அப்படிங்கிறாங்க. என்னது நீ விபச்சாரியா? ஐயோ நீ இவ்வளோ கேவலமான பொம்பளையா? ஐயோன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினுக்காக வந்து மனசே கேட்க மாட்டேங்குது. இந்த நாய் எப்படியாச்சும் வெளியில் போயிடுச்சுன்னா பரவாயில்லையேன்னு சொல்லிட்டு அந்த டென்ஷன் பூரா வந்து பின்னாடி இருக்கிற கத்தியை வந்து டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க. அவன் ரொம்ப கேவலமாக திட்டிட்டு நான்லாம் இங்கே வந்திருக்கவே கூடாது, இங்கே இருக்கவே கூடாது,
எனக்கு பாவம் பிடிச்சிருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாப்புலைங்க. ஹீரோயினுக்கு அப்பாடா போயிட்டான்டான்னு சொல்லிட்டு நேராக அத்தை கிட்ட போகிறாங்க. அங்கே போயிட்டு நடந்ததெல்லாம் சொல்லிவிட்டு அத்தையோ இருந்துட்டு கைக்கு அடிபட்டுருந்துச்சு இல்லையா, அது கட்டு போட்டு நல்ல வேலை வந்து நீ விபச்சாரின்னு சொன்ன, இதே வந்து நீ ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லியிருந்தா இந்நேரம் அவன் மேலே பாஞ்சிருப்பானுங்க. நல்லா லாஜிக் பார்க்குறானுங்க. விபச்சாரின்னா போக மாட்டானுங்களாமா, ஆனால் ஹவுஸ் ஒய்ஃப்னா வந்து போவானுங்களாமா. நம்ம பண்ணால் வந்து கல்லால் அடிப்பானுங்களாமா, ஆனால் இவனுங்க பண்ணால் வந்து யார் வந்து கல்லால் அடிப்பா, நல்லா இருக்குது கூத்து அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ இருந்துட்டு சரி நான் புருஷனாக பார்த்துட்டு வரேன்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து புருஷனுக்கு வந்து சக்கரை தண்ணியெல்லாம் கொடுத்து நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அங்கேயே டயரில் படுத்துடுறாங்க. அடுத்த நாள் காலையிலேயே விடியுதுங்க. குழந்தைய பார்க்க போகலான்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்பும்போது கரெக்டாக அந்த சின்ன பையன் வந்து நிற்கிறாப்பிள்ளைங்க. எவ்வளோ உனக்கு எவ்வளோ காசு அப்படின்னு சொல்லி கேட்டு டக்குன்ட்டு வந்து ஹீரோயின் மேலே வந்து பாஞ்சிடுறாங்க. 2-3 நிமிஷம் கழிச்சு ஹீரோயின்ட்டு எல்லாம் முடிஞ்சுதா தள்ளு அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் தள்ளி விட்டுறாங்க. இவனுக்கோ வந்து வெக்கப்பட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயினுக்கோ வந்து அழுக அடக்க முடியலைங்க. ஓன்ட்டு அழுகுறாங்க. சுற்றி பார்த்தோம்னா அவன் கொடுத்த காசு வந்து காற்றுல பறந்துட்டுருக்குங்க. இவங்களும் வந்து குளிக்க போகலான்னு சொல்லிட்டு குளித்தோம்னா உடம்பு பூரா அருவருப்பாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப அப்செட்டாக வந்து அந்த நாள் பூராவே இருக்காங்க. வெளியிலேருந்து சவுண்டு யாரான்னு சொல்லி பார்த்தோம்னா முல்லா. அம்மா இன்றைக்கி ப்ரேயர் பண்ணலாமா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் இன்றைக்கி பீரியட்ஸாக இருக்கேன், நீங்கள் இன்னொரு நாள் வாங்கன்னு சொல்லி அமுச்சு வச்சிட்றாப்புல. முல்லா கிட்ட மட்டும் நான் போய் சொல்ல, உங்ககிட்டயும் நான் ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன். நம்ம 2 பேர் முதல் சேரும்போது எனக்கு பீரியட்ஸ் டைமு, இது எப்படியாச்சும் சொன்னோம்னா வந்து நீ தப்பாக நினச்சிக்குவேன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா தான் வந்து எனக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஆம்பளைங்களுக்கு வந்து ரத்தம் வந்தால் தான் வந்து அந்த பொண்ணு வந்து கன்னித்தன்மையோடு இருக்குதுன்னு சொல்லி நினச்சிக்குவாங்களாமா. ஏன்னா நீங்கள் அவ்வளோ கேவலமானவங்களாடா நீங்கன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க. வெளியில் போய் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு புருஷனுக்கு இந்த டைம் வந்து குளுக்கோஸே போட்டுடுறா. எல்லாம் அந்த பையன் கொடுத்த காசு தான், அவனால தான் வந்து இன்றைக்கி சாப்பிட்டுட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கூட இருந்ததும் புருஷன்கிட்ட சொல்லிடுறா. மறுபடியும் அந்த பையன் வந்து நிற்கிறாப்புல. இப்போ என்னடா உனக்கு வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவன் மறுபடியும் காசு நீட்டுறாப்புல. சரி வா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் சந்தோஷமாக இருக்கிறாங்க. இவங்க மனசுக்குள்ளேயும் கொஞ்சம் சந்தோஷம் போல் இருக்கு. ஏன்னா காசும் கிடைக்கிது, சந்தோஷத்துக்கு சந்தோஷமும் கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருக்காங்க. ஐயோ நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் போல் இருக்கே, நம்ம சாத்தனம் தான் நம்ம உடம்புக்குள்ளே இறங்கியிருக்கு, ஏன்னா நம்ம புருஷனை துரோகம் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கே குரானுன்னு சொல்லிட்டு தேடி எடுத்து சாமியை வந்து மனசால கும்பிட்றாங்க. அப்போ பார்த்தோம்னா பையன் மறுபடியும் வந்து நிற்கிறாப்புல. உனக்கு அறிவே இல்லையடா, நீ எதுக்கிட்ட இங்கே வர, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுறா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வேறு எதுக்காகவும் வரல, உங்கள் கூட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறான். சரி உள்ளவாடா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தாங்க அவன் நெஞ்சிலையும் முதுகுலையும் பார்த்தோம்னா எல்லாம் சிகரெட்டோட மார்க்குங்க. யாரா இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் தெரிய வருது, அந்த கிழவன் பார்த்தோம்னா ஒரு ஹோமோசெக்சுவலுங்க. இந்த பையனையும் விட்டு வைக்கல, இவன் மேலேயே பாஞ்சு ரொம்ப குடும்பப்படுத்தியிருக்காப்புல. இதை நினச்சி புருஷங்கிட்ட வந்து அதையும் சொல்லி அழுதுட்டுருக்கா. எனக்கு மட்டும்தான் கஷ்டமான வாழ்க்கை ஆண்டவன் கொடுத்துட்ருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சின்ன பையன் இவனுக்கும் வந்து கஷ்டமான வாழ்க்கை தான் அவன் கொடுத்துருக்கான். அவன் என்ன இருக்கானா இல்லையா, எல்லாத்துக்குமே வந்து கஷ்டமான வாழ்க்கை கொடுத்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. எல்லா பொண்ணுங்களுக்குமே ஆசை இருக்கியா, புருஷன் வந்து சாயங்காலம் சீக்கிரமாக வரணும், அன்பாக பேசணும், ரொம்ப லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் நீ ஒரு நாள் கூட இப்படி பண்ணதே இல்லை தெரியுமா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நமக்கு 2 குழந்தைங்க இருக்காங்கல்ல, அந்த 2 குழந்தையுமே உனக்கு பிறக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய குண்டு தூக்கி போடுறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் அம்மா தாயா. எப்போ பார்த்தாலும் என் பையனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சுருவேன், உனக்கு குழந்தையே இல்லை, நீ ஒரு மலடின்னு சொல்லி என் காது படவே வந்து பேசிகிட்டே இருந்தாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ தான் எங்கள் அத்தா வந்து ஒரு ஐடியா கொடுத்தாங்க. பேசாமல் உங்கள் மாமியார்கிட்ட போய் சொல்லு, ஒரு சாமியார் இருக்கார், அங்கே போய் கும்பிட்டோம்னா சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. நானும் அதே மாதிரி இப்போ வந்து சொன்னேன். அதுலேயும் உங்கள் அம்மா ஒரு செக் வச்சாங்க, இதுதான் கடைசி சான்ஸு, இல்லைன்னா வந்து நான் 2வது கல்யாணம் என் பையனுக்கு பண்ணி வச்சுருவேன் அப்படின்னாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நானும் சாமி கும்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி கிளம்பி விபச்சார விடுதிக்கு வந்துடுவேன். அங்கே ஒரு புரோக்கர் இருந்தாயா, அவன் தான் அவன் குழந்தையோட அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து குழந்த பிறந்து 2 வருஷம் வரைக்கும் உங்கள் அம்மா கம்மெண்ட் தாயாக இருந்துச்சு. மறுபடியும் ஆரம்பித்தாங்க, 2வது குழந்தை இல்லையான்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மறுபடியும் அந்த சாமி கும்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த புரோக்கர் முன்னாடி போய் நின்னையா. அவன் தாயா பாவப்பட்டு இறக்கப்பட்டு இன்னொரு குழந்தையும் கொடுத்தான். இப்போ 2 குழந்தையோட அப்பா பார்த்தோம்னா அந்த புரோக்கர் தாயா அப்படின்னு சொல்லி முடியல. திடீர்னு கண்ணை முழிச்சு பார்க்குறாப்புல. இவளுக்கு அப்படியே ஷாக் அடிச்சிருச்சுங்க. ஏங்க மறுபடியும் வந்துட்டிங்களா, உயிரோட வந்துட்டிங்களா, நான் தெரியுறேனா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அவன் கொஞ்சம் கூட யோசிக்கலைங்க. ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ நாள் நம்ம உயிரை காப்பாற்றினாலேன்னு சொல்லி அவன் நினச்சி பார்க்கலைங்க. நமக்கு துரோகம் பண்ணிட்டா, வேற ஒருத்தன் கூட போயிட்டான்னு சொல்லிட்டு கொல்ல பார்க்குறாங்க. ஹீரோயினும் எப்படியோ தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஏதாச்சும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. பார்த்தோம்னா
ஆனால் கத்தி தாங்க இருந்துச்சு. எடுத்து சதக்குன்னு குத்திடுறாப்புலைங்க. அவனும் செத்து போயிடுறாப்புல. அப்போ தான் அந்த பையன் வந்து எட்டி பார்க்குறாங்க. ஹீரோயின் பார்த்தோம்னா அந்த பையனை பார்த்து சிரிக்கிறாப்புல. ஆனால் கண்ணில் பார்த்தோம்னா தண்ணி வருதுங்க. எப்படிங்க? உதட்டை பார்த்தோம்னா சிரிக்குதுங்க, ஆனால் கண்ணில் தண்ணி வருதுங்க. அதோடு அந்த படத்தை அப்படியே வந்து முடிச்சிடுறாங்க. ஒரு பெண்ணோட வலி எவ்வளோ இதாக சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். இந்த படம் பூரா பார்த்தோம்னா வெறும் வாய்ஸ் ஓவர் தாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு நல்ல படத்தில் வந்து உங்களை மீட் பண்ணுறேங்க. அது வரைக்கும் பாய்.